போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 3, பகுதி 9. படை அணிவகுப்பு பார்வைகள். நடந்த மறுதினத்தில் தமது சிறந்த சீருடையை அணிந்து கொண்டு வெற்றிக்காக தமது தோழரான பெர்கின் நல்லெண்ணங்களையும் பெற்றுக்கொண்டு பால்கோன்சியை பார்ப்பதற்காக ஹால்மூட்சுக்கு போரிஸ் சவாரி போனார். பால்கோன்சியிடமிருந்து தமது நட்பை உபயோகப்படுத்தி ஒரு சிறந்த பதவியை பெறுவதற்காக அவர் போனார். இராணுவத்தில் மிகுந்த கவர்ச்சிகரமாக இருந்த உதவியாளர் என்ற பதவியை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ராஸ்டோவுக்கு ஒரே சமயத்தில் 10,000 ரூஃபில்களை அவருடைய தந்தை அனுப்புகிறார். அந்த நிலைமையில் உள்ள ராஸ்டோவுக்கு யாரையும் கெஞ்ச வேண்டியது இல்லை என்றும் சேவகன் வேலை வேண்டியதில்லை என்றும் தோன்றலாம். ஆகவே எனக்கு ஒரு வேலையை தேடிக்கொள்வதற்கு என் மூளையை தவிர வேறு எதையும் நம்ப முடியாது. அதற்காக சந்தர்ப்பங்களை நான் விட்டுவிடக்கூடாது. சந்தர்ப்பங்களை நான் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் சிந்தனை செய்தார். அன்றைய தினம் ஹால்மூட்சில் இளவரசர் ஆண்ட்ரூவை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த இடத்தில்தான் இராணுவ தலைமை செயலகமும் ராஜதந்திர சேவையை சேர்ந்தவர்களும் முகாம் போட்டிருந்தார்கள். 2 சக்கரவர்த்திகளும் தங்களுடைய பரிவாரங்கள், வீட்டுக்காரர்கள், ராஜசபையை சேர்ந்தவர்கள் ஆகியவர்களோடு அங்கேதான் முகாம் போட்டிருந்தார்கள். அந்த நகரத்தின் தோற்றத்தை பார்த்ததும் அந்த உயர்ந்த உலகத்திற்கு தாம் போய் சேர வேண்டும் என்ற அவருடைய ஆசை இன்னமும் பலமாக இருந்தது. அவருக்கு அங்கே யாரையும் தெரியாது. தெருக்களில் பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் தூவல் சுருக்கப்பட்ட தொப்பிகள் அணிந்து பதக்கங்களும் ரிப்பன்களும் அணிந்த ராஜசபையை சேர்ந்தவர்களும் இராணுவக்காரர்களும் அழகிய வண்டிகளில் போய்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் தமக்கு மேலாக அளவிட முடியாதபடி உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்று அவருக்கு தோன்றியது. அவருடைய காப்பாளர் சீருடை மிகுந்த எடுப்பாய் இருந்த போதிலும் அவர் ஒரு அற்பமான அதிகாரியாகவே காணப்பட்டார். பார்த்தவர்கள் அவரை அறிந்து கொள்ள விரும்பவில்லை. அவர் இருப்பதை அவர்களால் அறிந்து கொள்ளவும் முடியாது. சேனாதிபதி குட்டுஜோவின் செயலகத்தில் பால்கோன்சியை பற்றி விசாரித்தார். அங்கிருந்த உதவியாளர்களும் டாவாலி சேவர்களும் கூட இவர் மாதிரி எவ்வளவோ அதிகாரிகள் அங்கே அடிக்கடி வந்து கொண்டிருப்பதைப் போலவும் இவர்களை பார்த்து வெறுத்து விட்டதைப் போலவும் இவரை நோக்கினார்கள். இப்படியெல்லாம் இருந்தும் கூட ஒருவேளை இதே காரணத்தினால் கூட அது இருக்கலாம் என்று அவர் யோசித்தார். அடுத்த நாளன்று நவம்பர் 15ஆம் தேதியன்று டின்னருக்கு பின்னால் அவர் மறுபடியும் ஹால்மூட்சுக்கு போனார். அங்கே குட்டுஜோவின் தங்குமிடத்திற்கு போய் பால்கோன்சியை பற்றி விசாரித்தார். இளவரசர் ஆண்ட்ரூ அங்கேதான் இருந்தார். ஆகவே முன்னால் நடனத்திற்கு உபயோகப்படுத்திய அந்த ஒரு பெரிய கூடத்திற்கு அவரை போகும்படி சொன்னார்கள். அந்த இடத்தில் 5 படுக்கைகள் கிடந்தன. பற்பல தட்டுமுட்டு ஜாமான்களும் ஒரு மேஜையும் நாற்காலிகளும் ஒரு கிளாவிகார்ட் என்ற வாத்தியமும் அங்கு இருந்தன. கதவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு உதவியாளர் ஒரு பாரசீக கவுன் அணிந்து கொண்டு மேசையின் முன்பு அமர்ந்து எழுதி கொண்டிருந்தார். சிவப்பாய் தடியாயிருந்த நெஸ்வெட்ஸ்கி ஒரு படுக்கையில் படுத்து தமது கைகளை தலைக்கு அடியில் வைத்துக்கொண்டு தமது பக்கத்தில் இருந்த ஒரு அதிகாரியுடன் சிரித்து பேசிக்கொண்டிருந்தார். 3ஆம் ஆளு அந்த கிளாவிகார்ட் வாத்தியத்தில் ஒரு வியனா நடன கீதத்தை வாசித்து கொண்டிருந்தார். 4ஆம் ஆளு அந்த கிளாவிகார்ட் பெட்டியின் மீது படுத்துக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டிருந்தார். பால்கோன்சி அங்கே இல்லை. போரிஸை பார்த்த பின்பும் அந்த கணவான்கள் தாங்கள் இருந்த இருப்புகளை மாற்றிக்கொள்ளவில்லை. எழுதி கொண்டிருந்த அந்த உதவியாளரை பார்த்த போரிஸ் கேட்டார். அவர் உடனே கோபமாக திரும்பி பால்கோன்சி அலுவலில் இருப்பதாகவும் இடது பக்கத்தில் உள்ள வாசல் வழியாக வரவேற்பு அறைக்கு போனால் அவரை பார்க்கலாம் என்று சொன்னார்கள். அவருக்கு போரிஸ் வந்தனம் தெரிவித்துவிட்டு வரவேற்பு அறைக்கு போனார். அங்கே 10 அதிகாரிகளும் ஜெனரல்களும் இருந்தார்கள்.
அவர் அங்கே நுழைந்ததும் இளவரசர் ஆண்ட்ரூ கண்களை கீழே நோக்கி கொண்டு ரொம்ப துச்சமாக பதக்கங்கள் அணிந்து கொண்டிருந்த ஒரு வயோதிக ருஷ்ய ஜெனரலிடம் தம்மிடம் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தார். அந்த ஜெனரல் நிமிர்ந்து நின்று கொண்டு பார்த்தார். பாதங்களின் நுனியில் நிற்பது போல இருந்தது. அவருடைய சிவந்த முகத்தில் சிப்பாய் கூறிய ஒழுங்கு காணப்பட்டது. அவர் எதையோ இளவரசர் ஆண்ட்ரூவிடம் அறிக்கையிட்டு கொண்டிருந்தார். ரொம்ப சரி, அப்படியானால் தயவு செய்து கொஞ்சம் காத்திருங்கள் என்று இளவரசர் ஆண்ட்ரூ அந்த ஜெனரலிடம் ரஷ்ய பாஷையில் பேசினார். அவருக்கு ஏதாவது துச்சமாக சொல்ல வேண்டும் என்று தோன்றும்போது பிரெஞ்சு உச்சரிப்போடு ருஷ்ய மொழியில் பேசுவது அவரது வழக்கம். அப்படி பேசிக்கொண்டிருந்த போது அவர் போரிஸை கவனித்து விட்டார். உடனே அந்த ஜெனரல் கூறுவதை லட்சியம் செய்யாமல் போரிஸுக்கு தலையை ஆட்டி மகிழ்ச்சியான புன்னகையோடு அவரிடம் திரும்பினார். அவர் போக திரும்பிய போது அந்த ஜெனரல் அவர் பின்னாலேயே ஓடி தாம் கூறுவதை இன்னும் கொஞ்சம் கேட்கும்படி கெஞ்சினார். அதே வினாடியில் அங்குள்ள நிலைமையை தெளிவாக போரிஸ் அறிந்து கொண்டார். இராணுவத்தில் கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல் முதலிய விதிகள் இராணுவ சட்டத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பட்டாளத்தில் உள்ள அவரும் மற்றவர்களும் அறிவார்கள். ஆனால் அதைவிட முக்கியமான கீழ்ப்படிதல் என்பது ஒன்று இருப்பதாக அவர் யூகித்தது சரியாய்ப்பட்டது. அந்த கீழ்ப்படிதல் என்ற வழக்கம்தான் இந்த முறுக்கான உடையணிந்த சிவந்த முகமுள்ள ஜெனரலை மரியாதையோடு கேப்டன் இளவரசர் ஆண்ட்ரூவிடம் காத்திருக்கும்படி செய்தது. ஆனால் ஆண்ட்ரூவோ அவரை விட்டுவிட்டு தமது மகிழ்ச்சிக்காக அந்த சிறிய அதிகாரியான ட்ரூபெட்ஸ்கியோயிடம் பேசுவதற்கு தீர்மானித்தார். இனி எதிர்காலத்தில் இந்த எழுதப்படாத சட்டம் உள்ள இடத்தில்தான் சேவை செய்ய வேண்டும் என்று போரிஸ் முன்னைவிட அதிகமாக உறுதி கொண்டார். அங்கிருந்த ஜெனரல் யுத்த முனையில் தம்மை வேண்டுமானால் நசுக்கிவிட முடியும். இளவரசர் ஆண்ட்ரூக்கு ஒரு சிபாரசு கடிதம் தமக்கு கிடைத்த மாத்திரத்திலேயே தாம் பூமியிலிருந்து அந்த ஜெனரலுக்கு மேலாக உயர்ந்திருப்பதாக அவர் இப்பொழுது உணர்ந்தார். இளவரசர் ஆண்ட்ரூ அவரிடம் வந்து அவர் கையை பற்றினார். நேற்றைய தினம் என்னை உம்மால் கண்டுபிடிக்க முடியாததை பற்றி நான் மிகுந்த வருத்தம் அடைகிறேன். நேற்று முழுவதுமாக அந்த ஜெர்மானியரோடு இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தேன். படையின் விகியுகங்களை பற்றி ஆராய்வதற்காக வேறாதாருடன் நான் போயிருந்தேன். துல்லியமாக காரியங்கள் இருக்க வேண்டும் என்று ஜெர்மானியர்கள் ஆரம்பித்து விட்டால் அதற்கு முடிவே கிடையாது. இளவரசர் ஆண்ட்ரூ சொல்வது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்பதைப் போல அவரை உணர்ந்து கொண்டதாக இளநகை காட்டினார்கள். ஆனால் வேறாதார் என்ற பெயரையோ அல்லது இராணுவ விகியுகம் என்ற வார்த்தையையோ அவர் கேட்பது இதுதான் முதல் தடவை. நல்லது எனது அருமையான நண்பரே, நீர் இன்னும் உதவியாளராக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறீரா? உம்மை பற்றி நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆமாம், நானும் நினைத்து கொண்டிருந்தேன். சேனாதிபதியை கேட்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். இளவரசர் குராகினிடமிருந்து என்னை பற்றி அவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. நான் காப்பாளர் படையில் இருப்பதால் போர் முனைக்கு போவதற்கு சந்தர்ப்பமே நேரிடாது. ஆகவே போர் முனைக்கு போவதற்கு கேட்க விரும்பினேன் என்று ஏதோ மன்னிப்பு கேட்கிறவரை போல பேசினார். ரொம்ப சரி, அதை பற்றி நாம் பேசி முடிவெடுப்போம். இந்த கணவானின் அறிக்கையை பற்றி நான் போய் சொல்லிவிட்டு வருகிறேன். அதற்கு பின்னால் நான் உம்முடனே இருப்பேன் என்று இளவரசர் பதிலளித்தார். அந்த சிவந்த முகம் கொண்ட ஜெனரல், அந்த கணவான், இந்த தருதலையான சிறிய அதிகாரியை தமது உரையாடலை உதவியாளரோடு முடிக்க விடாமல் தடுக்க வந்த அந்த சிறிய அதிகாரியை வெறித்த பார்வையோடு உற்று நோக்கினார். அச்சமயம் அந்த ஜெனரலின் அறிக்கையை பற்றி சொல்வதற்காக இளவரசர் ஆண்ட்ரூ உள்ளே போயிருந்தார். அந்த ஜெனரலின் வெறித்த பார்வையை கண்டு போரிஸுக்கு எக்கச்சக்கமான உணர்ச்சி ஏற்பட்டது.
ஆகவே சேனாதிபதியின் அறையிலிருந்து இளவரசர் ஆண்ட்ரூவின் வருகையை அமைதியின்றி எதிர்பார்த்து மறுபக்கம் திரும்பிக் கொண்டார். எனது அன்பானவரே, நான் உம்மை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன் என்று இளவரசர் சொல்லி அவரை அந்த கிளாவிகார்ட் வாத்தியம் இருந்த பெரிய அறைக்கு அழைத்து கொண்டு போனார். ஆனால் சேனாதிபதியிடம் போவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் உம்மிடம் இனிமையான விஷயங்களை ஏராளமாக பேசுவார். உம்மை டின்னர் சாப்பிடக்கூட அழைப்பார். ஆனால் அதற்கு மேலாக எதுவும் நடக்காது. எங்களை சேர்ந்த மெய்காப்பாளர்களையும் உதவியாளர்களையும் கொண்ட ஒரு பட்டாளம் சீக்கிரமாக அமைக்கப்பட போகிறது. இப்பொழுது நாம் செய்யப்போவது இதுதான். ஒரு உதவியாளர் ஜெனரலான ஒரு சிலாக்கியமான நபர் எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவர் பெயர் இளவரசர் டால்காருகாவ். இப்போதுள்ள உண்மை என்னவென்றால், குட்டுஜோவும் அவருடைய பரிவாரங்களும் நாங்கள் எல்லோரும் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. உமக்கு இது ஒரு வேளை தெரியாமலும் இருக்கலாம். இப்பொழுது எல்லா காரியங்களும் சக்கரவர்த்தியை சுற்றியே நிற்கின்றன. ஆகவே இந்த டால்காருகாவிடம் நாம் பேசுவோம். நான் எப்படியும் அங்கே போக வேண்டியது இருக்கிறது. உம்மை பற்றி நான் ஏற்கனவே அவரிடம் சொல்லியிருக்கிறேன். அவர் உம்மை தம்முடைய பரிவாரத்தில் எடுத்துக்கொள்ள முடியுமா என்பதை பார்ப்போம். இல்லையென்றால் வேறு அங்குள்ள ஒருவரிடம் வேலை பார்த்து கொடுக்கும்படி முயற்சி செய்வோம். ஒரு வாலிபருக்கு புத்திமதி சொல்வதிலோ அவருடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு உதவி புரிவதிலோ இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு எப்பொழுதுமே தனி கவனம் உண்டு. தமக்கு என்று எந்த விதமான உதவியையும் பெறுவதற்கு அவருடைய பெருமை இடம் கொடுக்காது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக போகிற காரணத்தினால் மற்றொரு வட்டாரத்துடன் அவர் தொடர்பு கொண்டிருந்தார். அந்த வட்டாரம்தான் வெற்றியை கொடுக்கக்கூடியது. ஆகவே அது அவரை கவர்ந்திருந்தது. ஆகவே போரிஸின் கோரிக்கையை அவர் உடனே சம்மதித்து அவரோடு டால்காருகாவை பார்ப்பதற்காக போனார். ஆல்மூட்ஜில் சக்கரவர்த்திகளும் அவருடைய பரிவாரங்களும் தங்கியிருந்த அரண்மனைக்குள் அவர்கள் போகும்போது மாலையில் அதிக நேரமாகிவிட்டது. அன்று யுத்த கவுன்சிலில் கூட்டம் நடைபெற்றது. 2 சக்கரவர்த்திகளும் யுத்த கவுன்சிலின் அங்கத்தினர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். குட்டுஜோ, இளவரசர் இஷ்வார்ட் ஜென்பர் போன்ற வயோதிக ஜெனரல்களின் கருத்துகளுக்கு விரோதமாகவும் உடனே படைகள் முன்னேறி போனோபார்ட்டுடன் சண்டை தொடர்வது என்றும் அந்த கவுன்சிலில் முடிவாயிற்று. அந்த கூட்டம் அப்பொழுதுதான் முடிவாகியிருந்தது. அந்த சமயத்தில்தான் போரிஸோடு இளவரசர் ஆண்ட்ரூ அரண்மனையில் டால்காருகாவை பார்ப்பதற்காக வந்து சேர்ந்தார். அன்றைய கூட்டத்தின் பரபரப்பு துலங்க ஒவ்வொருவரும் தலைமை செயலகத்தில் காணப்பட்டார்கள். வாலிபர்களின் குரல் அந்த கூட்டத்தில் வெற்றி பெற்றது. தாமதிக்க வேண்டும் என்றும் முன்னேறுவதற்கு முன்பாக ஏதோ ஒன்றிற்காக காத்திருக்க வேண்டும் என்றும் யோசனை கூறியவர்களின் குரல்கள் பூரணமாக அமுக்கப்பட்டுவிட்டன. அவர்கள் சொன்ன வாதங்கள் எல்லாம் உடனே படையெடுப்பதால் நேரக்கூடிய அனுகூலங்களை காட்டி அடக்கப்பட்டுவிட்டன. வரப்போகிற சண்டையை பற்றியும் அதில் நிச்சயமாக கிடைக்கப் போகிற வெற்றியை பற்றியுமே அந்த கவுன்சிலில் வாதித்தார்கள். எல்லா அனுகூலங்களும் நமக்கு சாதகமாக இருக்கின்றன. ஏராளமான படைபலம் நமக்கு இருக்கிறது. நெப்போலியனுக்கு இருப்பதை விட சந்தேகமில்லாமல் இவை உயர்ந்தவைதான். இவ்வளவு பலத்தையும் ஒரே இடத்தில் கூட்டி வைத்திருக்கிறோம். சக்கரவர்த்தியின் பிரசன்னத்தால் துருப்புகள் உற்சாகமடைந்து போருக்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் எந்த முக்கியமான இடத்தில் நடக்கும் என்பதை பற்றி சகல விவரங்களையும் ஆஸ்திரிய ஜெனரல் வேராதார் அறிவார். அதே இடத்தில்தான் சென்ற வருஷம் ஆஸ்திரிய இராணுவம் ஒத்திகை நடத்தி அனுபவம் அடைந்தது ஒரு அதிர்ஷ்டமான விஷயம். அதே இடத்தில் இப்பொழுது பிரெஞ்சுக்காரரோடு போராட்டம் ஆரம்பமாக போகிறது. சுற்றுப்புறங்களில் உள்ள விவரங்களை எல்லாம் யுத்த படத்தில் காட்டப்பட்டிருந்தன. போனோபார்ட் பலவீனம் அடைந்ததாகவும் அதனால் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பதாகவும் நினைத்தார்கள்.
டால்காருகாவ் என்பவர் உடனே போராட்டம் ஆரம்பிக்க வேண்டுமென்று வேகத்தோடு பேசுகிற கோஷ்டியில் ஒருவர். அப்பொழுதுதான் யுத்த கவுன்சிலின் கூட்டத்திலிருந்து களைப்போடும் சோர்வோடும் திரும்பினார். ஆனால் அந்த கவுன்சிலில் தாம் பெற்ற வெற்றியை கண்டு ஆர்வமும் பெருமையும் கொண்டிருந்தார். தாம் கொண்டு வந்திருந்த சிபார்சுக்காரரை இளவரசர் ஆண்ட்ரூ அவருக்கு அறிமுகப்படுத்தினார். இளவரசர் டால்காருகாவ் மரியாதையாகவும் அழுத்தமாகவும் அவர் கையை பற்றினார். ஆனால் போரிஸிடம் எதையும் சொல்லவில்லை. அந்த சமயத்தில் கவுன்சிலில் நடந்த விஷயங்கள் அவர் மனதில் நிரம்பியிருந்தபடியால் அதை அடக்க முடியாமல் இளவரசர் ஆண்ட்ரூவை பார்த்து பிரெஞ்சு மொழியில் பேசினார். எனது அன்பான நண்பரே, இன்றைய போராட்டம் எப்பேற்பட்ட போராட்டம் தெரியுமா? அதில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். இதன் பலனாக ஏற்பட போகிற யுத்தத்தில் இதே மாதிரி வெற்றியை கடவுள் அளிப்பாராக. எப்படி இருந்தாலும் அந்த ஆசிரியர்களிடமும் முக்கியமாக வேறாதாரிடமும் நாம் நியாயமாய் நடந்து கொள்ளவில்லை என்பதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். எவ்வளவு சிரத்தையோடு எவ்வளவு நுணுக்கத்தோடும் சுற்றுப்புறங்களை பற்றி எவ்வளவு ஆழ்ந்த அறிவோடும் என்ன நடக்கக்கூடும் என்பதை பற்றி எவ்வளவு முன் யோசனையோடும் மற்றும் எல்லா விவரங்களை பற்றியும் ஒரு சிறிய விஷயத்தை கூட விடாமல் கவனித்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இல்லை எனது அன்பானவரே, இந்த சந்தர்ப்பத்தை போல வேற சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கப் போவதே இல்லை. ரஷ்யர்களின் தீரமும் ஆஸ்திரியர்களின் நுணுக்கமான அறிவும் சேர்ந்து கலர்ந்து நிற்கின்றன. இதைவிட ஒருவர் விரும்பக்கூடியது வேறு என்ன இருக்கிறது? அப்படியானால் தாக்குவது என்பது முடிவாக தீர்மானமாகிவிட்டதா என்று பால்கோன்ஸ்கி கேட்டார். எனது நண்பரே, போனோபார்ட் நிச்சயமாக தமது பலத்தை இழந்துவிட்டார் என்பது உமக்கு தெரியுமா என்று அவரிடமிருந்து சக்கரவர்த்திக்கு ஒரு கடிதம் வந்தது. இதை சொல்லிவிட்டு டால்காருகாவ் விசேஷ அர்த்தத்தோடு புன்னகை கொண்டார். அப்படியா? நெப்போலியன் என்ன சொல்கிறார் என்று பால்கோன்ஸ்கி கேட்டார். அவர் என்ன சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஏதாவது தான். அவருக்கு எப்படியாவது அவகாசம் வேண்டும். இப்பொழுது அவர் நமது கையில் இருக்கிறார், அது நிச்சயம். எல்லாவற்றையும் விட வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், எம்மாதிரி அவரை நாம் அழைப்பது என்பது நமக்கு தெரியவில்லை. பிரதிநிதி என்று அவரை கடிதத்தில் அழைக்க முடியாது. சக்கரவர்த்தி என்றோ கண்டிப்பாக அழைக்க முடியாது. ஆகவே ஜெனரல் போனோபார்ட் என்றே அவர் விலாசமிடப்பட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் சக்கரவர்த்தி என்று அவரை ஒப்புக்கொள்ளாததற்கும் அவரை ஜெனரல் போனோபார்ட் என்று அழைப்பதற்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று பால்கோன்ஸ்கி குறிப்பிட்டார். அதேதான் விஷயம் என்று டால்காருகாவ் உடனே சிரித்து கொண்டு இடைமறித்தார். பிளைப்பினை உமக்கு தெரியும், ரொம்ப புத்திசாலித்தனமான ஆசாமி. அவர் ஒன்று சொன்னார். ஆக்கிரமிப்புக்காரரே மனித சமூகத்தின் எதிரி என்று நெப்போலியனை அழைக்கலாம் என்று அவர் யோசனை கூறினார். டால்காருகாவ் மகிழ்ச்சியோடு சிரித்தார். அவ்வளவுதானா என்றார் பால்கோன்ஸ்கி. எப்படி இருந்தாலும் அந்த பிளிப்பின் தான் ஒரு பொருத்தமான பெயரை கண்டுபிடித்து கொடுத்தார். ரொம்ப புத்திசாலி, ரொம்ப கெட்டிக்காரர். அது என்னது? அதாவது பிரெஞ்சு சர்க்காரின் தலைவர் என்பதாகும் என்று பரம திருப்தியோடு டால்காருகாவ் சொன்னார். நன்றாக இருக்கிறது இல்லையா? ஆமாம், ஆனால் நெப்போலியன் அதை மிகவும் வெறுப்பார் என்று பால்கோன்ஸ்கி கூறினார். ஆமாம், ரொம்ப வெறுப்பார். எனது சகோதரருக்கு அவரை தெரியும். அவருடன் இவர் டின்னர் கூட பல தடவைகளில் பாரிஸில் சாப்பிட்டிருக்கிறார். நெப்போலியனை விட அதிகமான தந்திரமுள்ள அல்லது புத்தி கூர்மையுள்ள ராஜதந்திரியை அவர் பார்த்தது இல்லை என்று அவர் சொல்கிறார். அதாவது பிரெஞ்சுக்காரர்களின் சாமர்த்தியமும் இத்தாலியக்காரர்களின் நடிப்பும் கலந்த ஒரு ஆசாமி கோமகன் மார்க்கோவை பற்றியும் நெப்போலியனை பற்றியும் உள்ள ஒரு கதை உமக்கு தெரியுமா? அந்த நெப்போலியனை எப்படி கையாள வேண்டும் என்பதை அறிந்தவர் கோமகன் மார்க்கோ ஒருவர்தான்.
அந்த கைக்குட்டை பற்றிய கதை உமக்கு தெரியுமா? ரொம்ப மகிழ்ச்சியான கதை. பேச்சுக்காரரான அந்த டால்காருக்காவ் ஒரு சமயம் போரிஸையும் ஒரு சமயம் இளவரசர் ஆண்ட்ரூவையும் பார்த்து, நமது ஸ்தானாதிபதி மார்க்கோவை சோதிப்பதற்காக அவருக்கு முன்னால் வேண்டுமென்றே தமது கைக்குட்டையை போனோபார்ட் கீழே போட்டுவிட்டு மார்க்கோவை பார்த்து கொண்டே நின்றார். அதாவது அந்த கைக்குட்டையை மார்க்கோ தமக்கு எடுத்து கொடுக்கட்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் மார்க்கோ என்ன செய்தார் தெரியுமா? தம்முடைய கைக்குட்டையை மாத்திரம் எடுத்துக்கொண்டார். போனோபார்ட்டின் கைக்குட்டையை தொடவே இல்லை. பலே, பேஷான விஷயம் என்றார் பால்கோன்ஸ்கி. இளவரசே, இப்பொழுது இந்த வாலிபருக்காக உம்மிடம் சிபார்சு செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நீரும் பாரும் என்று இளவரசர் ஆண்ட்ரூ பேசி முடிப்பதற்குள் முன்பு ஒரு மெய்காப்பாளர் அங்கே வந்து டால்காருக்காவை சக்கரவர்த்தி அழைப்பதாக சொன்னார். ஹோ, என்ன ஒரு தொந்தரவு என்று கூறிக்கொண்டே வேகமாக எழுந்து இளவரசர் ஆண்ட்ரூவனுடையவும் போரிஸினுடைய கைகளையும் அழுத்தி கொண்டு பேசினார். என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை உமக்கு அல்லது இந்த அருமையான வாலிபருக்கு செய்ய மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் என்பது உமக்கு தெரியுமே. மீண்டும் போரிஸினுடைய கையை சிரத்தையான நல்ல நோக்கமுள்ள பரபரப்பான விளையாட்டோடு அழுத்தி கொண்டு இன்னொரு தடவை பார்க்கலாம் என்றார். உயர் பதவியில் உள்ள வட்டாரங்களிடம் எவ்வளவு நெருங்கி இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்தபோது போரிஸுக்கு மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது. பிரம்மாண்டமான அந்த இராணுவத்தில் அவர் ஒரு சிறிய உறுப்பு, கவனிக்கப்பட முடியாத ஒரு சிறிய அணு. அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான அந்த பட்டாளத்தை ஆட்டி வைக்கக்கூடிய வில் விசைகள் இங்கே இருக்கின்றன. இளவரசர் டால்காருக்காவிற்கு பின்னால் அவர்கள் தாழ்வாரத்திற்கு போனார்கள். சக்கரவர்த்தியின் அறைகள் டால்காருக்காவுக்கு போன வாசல் வழியாக சிவிலியன் ஆடையில் ஒரு குள்ள மனிதர் வெளியே வந்தார். அவருடைய முகம் புத்திசாலித்தனமாக காணப்பட்டது. அவருடைய முன் நீண்ட தாடை அவருடைய முகத்தின் அழகை கெடுக்காமல் ஒரு தனிப்பட்ட சுறுசுறுப்பான அடிக்கடி மாற்றக்கூடிய தோற்றத்தை கொடுத்தது. இந்த குள்ள மனிதர் ஒரு அந்யோன்ய நண்பரைப் போல டால்காருக்காவை பார்த்து தலையை ஆட்டினார். இளவரசர் ஆண்ட்ரூவை நட்பில்லாத வெறித்த பார்வையோடு நோக்கி நேராக அவரிடம் நடந்து போனார். அப்படி செய்வதால் அவர் தமக்கு தலை வணங்குவார் என்றோ அல்லது வழியை விட்டு விலகி நிற்பார் என்றோ அவர் நினைத்ததாக தோன்றியது. ஆனால் இளவரசர் ஆண்ட்ரூ எதையும் செய்யவில்லை. ஒரு வெறுப்பு குறி அவர் முகத்தில் தோன்றியது. உடனே அந்த ஆசாமி மறுபுறமாக திரும்பி தாழ்வாரத்தின் வழியாக நடந்து சென்றார். அவர் யார் என்று போரிஸ் கேட்டார். மிகுந்த முக்கியமானவர்களில் அவர் ஒருவர். ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு மிகவும் பிடிக்காதவர்களில் ஒருவர். அவர்தான் வெளிநாட்டு மந்திரி இளவரசர் ஆடம் சார்டோரிஸ்கி. இம்மாதிரி மனிதர்கள்தான் சமுதாயங்களின் விதிகளை நிர்ணயிக்கிறார்கள் என்று தம்மால் அடக்க முடியாத பெருமூச்சோடு பால்கோன்ஸ்கி சொன்னார். அவர்கள் அரண்மனையை விட்டு வெளியே வந்தார்கள். இராணுவம் தனது படையெடுப்பை மறுநாள் ஆரம்பித்தது. ஆஸ்டர்லிட்ஜ் யுத்த முனையில் இளவரசர் ஆண்ட்ரூவையோ டால்காருக்காவையோ போரிஸ் மீண்டும் பார்க்கவில்லை. இஸ்மாயிலாவ் பட்டாளத்திலேயே அவர் கொஞ்ச காலம் தங்கியிருந்தார். பகுதி 9 முடிந்தது.